முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னோட இனிய காலை வணக்கம். ஜூலை மாதம் 12ஆம் தேதி 7வது மாதம் இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக சரியாக காலை 7 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. ஷார்ட் அப்டேட் தான் இது. அதனால் பார்த்தீங்கன்னா அனைவரும் கடைசி வரை இணைந்திருந்து கேட்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் வெப்பசலனம் மற்றும் தென்மேற்கு திசை காற்றின் வலுவிழந்த தன்மையின் காரணமாகவும் காற்றின் திசைவேக மாறுபாடின் காரணமாகவும் தமிழ்நாட்டின் இன்றைய தினம் பெரும்பாலான மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் ஒரு 95% விழுக்காடு இடங்களில் இன்றைய தினம் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் முதலில் மாவட்ட பட்டியலை நம்ம பார்க்கலாம். அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் தஞ்சை, திருவாரூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், இன்றைய தினம் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு என்பது காணப்படுகிறது. கனமழையை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், தென் தமிழக உள் மாவட்டங்கள் என தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் நம்ம கனமழை எதிர்பார்க்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் இன்றைய தினம் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. ஓவரால் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா 38 மாவட்டங்கள், அதாவது எல்லா இடங்களிலுமே பரவலாக மழை பெய்யும். இன்றைய தினம் பரவலாக தென் உள் மாவட்டங்கள் தொடங்கி மத்திய மாவட்டங்கள், வட தமிழக மாவட்டங்கள் வரை இருக்கக்கூடிய அநேக இடங்கள், இதில் உங்கள் இடமும் பொருந்தும் அப்படின்றத நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். அநேக இடங்களிலும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மதிய மாலைக்கு நேரத்தில் வெளியே செல்பவர்கள் ரெயின்கோட்ஸ் அண்டு குடைகளை பயன்படுத்துங்க. இன்றைய தினம் தமிழ்நாடு அளவில் நிறைய மாவட்டங்களில் இன்றைய தினம் இந்த மாதத்திலேயே இந்த ஜூலை 12ஆம் தேதி இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யக்கூடிய நாட்களாக இன்றைய தினம் பதிவாகும். அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் 15 சென்டிமீட்டருக்கு மேலே மழை இருக்கலாம். ஒரு சில இடங்களில் 18 சென்டிமீட்டருக்குள்ளே மழை இருக்கும். கனமுதல் மிக கனமழைன்னு சொல்லியிருக்கோம். 10 சென்டிமீட்டருக்கு மேலே கண்டிப்பாக வந்துவிடும் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதியாக கூறுகிறேன். அதே நேரத்தில் உடனடியாக இன்றைக்கு மதியம் மாலை நேரத்தில் சவுத்து தமிழ்நாடு வெதர்மன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 2 அப்டேட்ஸ் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். அந்த ஷார்ட் மெசேஜாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திற்கு எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய போகிறது அப்படின்றத நம்ம ஒரு கிஃப்ட் மெத்தட்லேயோ அல்லது போஸ்ட் மெத்தட்லேயோ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அஃபிஷியலாக சவுத்து தமிழ்நாடு வெதர்மேன் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பேஜ் ஷோ ஆகும். அதில் பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ஸில் இருந்து இப்போ டெல்டா, வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே அந்த பக்கத்தில் போஸ்டர்ஸில் அந்த பக்கத்தில் எல்லா போஸ்டர்ஸுமே வரும். அதில் இன்றைக்கி குறிப்பாக நிறைய மாவட்டங்களுக்கான அப்டேட்ஸ் அந்த சவுத்து தமிழ்நாடு வெதர்மேன் அப்படின்ற பக்கத்தில் வரும். அதனால் இன்றைக்கு முதல்ல போய் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, மறக்காமல் எல்லாருமே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்டேட்ஸில் வரக்கூடிய அந்த முக்கியமான அப்டேட்ஸை நீங்கள் தவறாமல் வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்கலாம். மதிய மாலை வரைக்கும் கண்டிப்பாக வரும். அதனோடு இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முத்துசெல்வம். நன்றி, வணக்கம்.